உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை யாவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் ஆராதனைக்கா நன்றி அப்பா. தகப்பனே, வார்த்தைகள் உம்முடையது, வேத வசனம் உம்முடையது, வேதம் உம்முடையது, உம்முடைய வார்த்தை கொடுக்கிற அடியான் உம்முடையவன். இங்கே வேதத்தை படிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உம்முடையவர்கள், கேட்கிறவர்கள் உம்முடையவர்கள். ஆகினால எங்களுக்கென்று மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, எல்லாம் உம்முடையதப்பா. தாப்பனே, இந்த அருமையான இந்த வேளையில் அடியானை மறைத்து பேசும் வேண்டிய மன்னாவை நீ தாரும். எல்லாரும் இது இன்றைக்கு தாப்பனே பிரயோஜனம் அடைய, பிரயோஜனப்பட டேடி அடியானை எடுத்து உபயோகப்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னோட கூட லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஓமையை நாம் பார்க்க நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to the book of St. Luke chapter 16 verses 19 till verse 31. Last week we saw about the rich man and the beggar Lazarus. கடந்த வாரத்தில் ஐஸ்வர்யவான் மற்றும் ஏழ்மை பொருந்திய தரித்திரன் தமிழில் சொல்லுது, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பிச்சைக்காரன் சொல்லுது. பிச்சைக்காரனாகிய லாசருடைய ஸ்டோரியை குறித்து நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் தொடர்ந்து அதில் இருக்கிற சில ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் ஆவியானவருடைய உதவினால. சரிங்க, இயேசு கிறிஸ்து எப்போதும் பேரபிள், அதாவது ஊமைகளை தான் ஆண்டவர் பேசுவார். இது பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது. அவர் ஊமைகளாலே தான் வாயை திறப்பார், ஊமைகளை அல்லாமல் வேறொன்றினாலும் அவர் பேச மாட்டார். He will open his mouth only through parables. Without parable he will not speak anything else. This what Bible talks about Jesus ministry, about the parable in the Psalms. சங்கீத புஸ்தகத்தில் இப்படியா எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்குது. சரி, அவர் எல்லாம் பேரபிளாக தான் பேசுவார், ஊமைகளால் தான் அவர் வாயை திறப்பார். நீங்கள் பாருங்கள், எல்லா ஊமைகளும் பேசும்போது உங்களில் ஒரு மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, அதில் ஒரு ஆடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது, பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாக இருக்குது. இல்லாவிட்டா ஒரு ஸ்திரீ 3 படி மாவில் கொஞ்சம் புளித்த மாவு போட்டால் அப்படின்னு ஒரு ஸ்திரீ எங்கே பேர் சொல்லப்படுறதில்ல. ஆனால் இந்த ஸ்டோரியில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெயர்கள் வருகிறது. ஐஸ்வர்யவானுடைய பெயர் இல்லாவிட்டாலும் தரித்திரனாகிய லாசர், அந்த பிச்சைக்காரன் லாசருடைய பெயர் வருகிறது. அதனால அது மாத்திரமல்ல, அந்த கதையில் இன்னும் ஒரு நபர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கார். அவர் யாருன்னா சரித்திர புருஷனாகிய ஆபிரகாம். இந்த 2 பேரை பாருங்க. ஆபிரகாம் என்ற பெயரை கர்த்தரே சொல்லுகிறார், லாசர் என்ற பெயரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினால இது பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அநேக ஸ்காலர்ஸுங்க, வேத பண்டிதருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடந்த ஒரு கதை தவிர இது இயேசுநாதர் ஏதோ ஒரு கதையாக ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்காங்கன்னு அப்படி பேசின கதை அல்ல. அதற்கு பதிலாக இது நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எஸ், மெனி scholars of the Bible, they believe that this story about rich man and Lazarus, this is happened story, but it's not just a parable like other parables. This is a really happened thing. இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. சரி, இதுல இருந்து நம்ம பார்க்க சமயத்துல 19ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். இங்கிலீஷை பார்க்கலாம். There was a certain rich man who was clothed in purple and fine linen and fed sumptuously every day. He feasted in his house every day. Bible says every day. தினந்தோறும் விருந்து உண்டான ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பேசுது. அவன் ரத்தாம்பரம், விலையேறப்பெற்ற வஸ்திரங்கள், பர்பிள் என்னமாய் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு, அது மாத்திரமல்லாமல் அனுதினமும் சம்பிரமாய் ரொம்ப சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவனுடைய 19ஆம் வசனம் இங்கிலீஷ் பைபிளில் he had feasted sumptuously அப்படின்னு சொல்லுது.
அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஃபீஸ்ட் பண்ணானா ஃபேர்டுன்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி வீட்டில் என்னைக்கும் நடந்து கொண்டிருக்குமா. நல்லா சாப்பிட்டான், நல்லா துணி போட்டான், லக்ஸுரியாக வாழ்ந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறது அவனுடைய பின்னல மரணத்துக்கு பிற்பாடு ஆபிரகாம் அவனை பற்றி சொல்கிறாரு. 25ஆம் வசனம் பாருங்க, 25th verse. அதற்கு ஆபிரகாம் மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில், ஐஸ்வர்யவானை குறித்து சொல்றார், மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அவன் தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். மரணத்துக்கு பின் நீ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றார். இங்கிலீஷை பார்க்கலாம். But Abraham said, Son, remember that in your lifetime you received your good things, and likewise Lazarus evil things. Lazarus also received evil things, but now he is comforted, and you are tormented. See, you have received good things while you lived on the face of the earth. இந்த பூமியில நீ உயிரோடு இருக்க அந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அப்ப எல்லாம் ரொம்ப லக்ஸூரியாவா வாழ்ந்தானே. இந்த 2 வசனமும் நமக்கு சொல்லுகிறது. நெக்ஸ்ட் லாசருவே வந்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு பிச்சைக்காரன் தான், அவன் பேர் லாசர் அப்படின்னு சொல்லுது. வசனம் 20. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். தமிழ் பைபிள்ல தரித்திரன், இங்கிலீஷ் பைபிள்ல பெக்கர்னு சொல்லுது. பெக்கர்னா பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போன வாரம், பருக்கள்னா புண்கள் உடம்பெல்லாம் புண்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே, அவனுடைய மேஜையிலிருந்து விருந்து பண்ணுகிற சமயத்துல மேஜையிலிருந்து விழும் துணிக்கை, சின்ன சின்ன கிரம்ஸ், சின்ன சின்ன அப்ப துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்கிலீஷை பார்க்கலாங்க. But there was a certain beggar named Lazarus full of sores and was laid at his gate, desiring to be fed with the crumbs which fell from the rich man's table. Moreover the dogs came and licked his sores. அப்போ இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு எதிர்க்க நிறைய நாய்ங்க இருந்துச்சு. லாசரும் அங்க போய் உட்கார்ந்து இருந்தானா. எதுக்கு? ஒன்லி ரீசன், அவங்க வீட்டில் தினந்தோறும் பண்டிகை மாதிரி சாப்பாடு. அதுல அவங்க கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அட்லீஸ்ட் கீழே விழுது பாருங்க, அந்த டேபிள் இந்த பந்திலிருந்து சிந்தி போகிற அந்த சாப்பாட்டனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆசையா இருந்தானா. இங்க பைபிள்ல ரொம்ப அருமையா சொல்லுது, துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். He was desired to be fed by the crumbs fell from the table of the rich man. கீழே விழுகிற துணிக்கை. நீங்க பாருங்க, ஒரு பிளேட் அவன் சாப்பாடு கொடுத்தா நாங்க பைபிள் எழுதியில்லை. அட்லீஸ்ட் சாப்பாடு போடுவான்னு அவன் காத்திருந்தான்னு சொல்ல, அவன் எவனும் கொடுக்கறதையோ அங்க இல்ல, ஆட்கள் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பந்தி முடிஞ்ச பிற்பாடு கட்சி போட்ட எலும்போ அல்லது மீன் முள்ளோ ஏதோ கடித்து போட்டது, இல்ல சிந்தி போடுற பிள்ளைங்க சிந்தி போடுற அப்பங்களோ துணிக்கைகளோ பெருக்கி தள்ளுவாங்க போல் தெரியுது. நாய்க சாப்பிட இவனும் போய் சாப்பிடுவான். இப்படிதான் அவன் பிழைப்பை அவன் நடத்தி கொண்டிருந்திருக்கான். எனக்கு அன்பான்ல, அவனுடைய அந்த எதிரில் இருக்க பிச்சைக்காரன் அவனை கவனிச்சுக்கனான்ட்டு ஒண்ணுமே பைபிள்ல அந்த ஸ்டோரி முழுதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அட்லீஸ்ட் அவன் செத்துட்ட பிற்பாடு, நான் உனக்கு சாப்பாடு போட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லல. அமைதலா தான் இருக்கிறான். ஏன்னா தெரியும் இவன் அவனை கவனிக்கவே இல்லை. எனக்கு அன்பான்ல, இதை குறித்து நான் சற்றே பேச உங்களிடம் விரும்புகிறேன். நெக்ஸ்ட் சிலர் நினைக்கலாம், அவன் நல்லா வாழ்ந்தான், செத்துட்ட பிற்பாடு அவன் நரகத்துக்கு போனான், கஷ்டமா வாழ்ந்தான் ஒரு தரித்திரன் லாசரஸ், அதனால செத்துட்ட பிற்பாடு அவன் மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்துக்கு போய்விட்டான், பரதேசுக்கு போய்விட்டான், இல்லை விட்டு ஆபிரகாம் மடியில போய்விட்டான். அப்போ பூமியில பணக்காரலா வாழ்ந்தாக்கா அவங்க நரகத்துக்கும், இன்னுமா ஏழ்மை தரித்திரத்துல கஷ்டத்துல வாழ்ந்தாக்கா அவங்க பரலோகத்துக்கும் போவாங்கன்னு ஒரு சத்தியமே வந்துச்சு அந்த நாட்கள்ல. தப்பா இதை ஏடி புரிந்து கொண்டு பாரு, லாசர் வந்து தரித்திரத்துல வாழ்ந்தான், இயேசுநாதன் சொல்றா தரித்திரர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், அதனாலதான் அவங்க பரலோகத்துக்கு போனா. பணக்காரர்களாகி வாழ்ந்தோம்னாக்கா கட்டாயம் பரலோகம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணிட்டு பணக்காரர்களை திட்டுவாங்க.
ஐஸ்வர்யவான்கள் சில வசனம் இருக்கும், கடைசி நாட்கள் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டீர்களே, ஜேம்ஸ் சொல்வார், அதெல்லாம் வச்சு அடி அடின்னு அடிச்சு நீங்கள் பரலோகத்துக்கே போக மாட்டீங்க. ஒருத்தர் அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க, உலகம் வந்துடுச்சு, ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க பாரு, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாங்க, அவள் தான் உலக பிரமாணம் வாழ்கிறாங்க. ஏன்? நாங்கள் இருந்த நாட்களில் டிவியே அலௌடு இல்லை எங்கள் சர்ச்சிலெல்லாம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், ரைட்டு. எங்கள் வீட்டில் வந்து டிவி வாங்கிறதுக்கு காசு இருந்து கூட நாங்கள் டிவி வாங்காத அப்படி இருந்தோம். ஆனால் எங்கள் பாஸ்டர் வீட்டில் டிவி வந்தவொடனே தான் நான் போட்டேன். ஏன்னா அது மாதிரி பிரசங்கம் எனக்கு அன்பானே, அதனால் டிவி போட்டால் தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்த நாட்களில் எல்லாம் இருந்தது. எனக்கு அன்பானே, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, டிவியோ இல்லை நீ போடுற பட்டு புடவையோ பட்டு துணியோ இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டோ, நீ வைத்து கொண்டிருக்கிற எந்த ஒரு லக்ஸுரியாக வாழ்வதற்கு இருக்கிற காரோ எதுவும் உன்னை என்னையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய வல்லமை எதுக்கும் இல்லை. காரணம், நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டார். அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டார். அதனால பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பான. என் அன்பு கிறிஸ்துவின் மேலன்னு சொல்ல, கிறிஸ்துவ அன்பு என் மேல இருக்குது. நீங்க அதை படிச்சு பாருங்க. The love of Christ தான் சொல்லுது. It is not love for Christ. Who can separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பு என்னை நேசிக்கிறாரா, அந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நான் கிறிஸ்து மேல வச்சிருக்க அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு சொல்ல. இதுல வந்து நீங்க தெளிவா இருக்கணும். சரி, நான் இப்போ அந்த சப்ஜெக்ட்க்கு நான் போல. அதனால சில வந்து பணக்காரன் இருந்தாக்கா நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னே பிரசங்கம் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு நான் பேச போகிறேன், கேட்டாங்களா? அது மெய்யாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பணக்காரன் நல்ல பணக்காரன் தான், கர்த்தர் தான் பணத்தை எல்லாம் கொடுக்குறார். நீங்க உபாகம் புஸ்தகத்தில் பாருங்க, கர்த்தர் சொல்வார், என் வார்த்தையை நீ கவனமா கேட்டு அதன்படி செவி கொடுத்து நடப்பாயினால் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் பேரும் புகழ்ச்சியுமா இருப்பாய் அப்படின்னு சொன்னார். நீ உன்னை மேல நான் வைக்குவேன். I will set you above all nations if you hearken unto my voice and hear all my words diligently. If you are obedient to my words diligently, I will set you above all nations. Next சொல்றார், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் சொல்றார். You will lend to many nations. எவ்வளோ? அநேக ஜாதி தேசங்களுக்கு நீ கடன் கொடுக்கணும் இருக்கணும். ஏதோ 10 லட்சம் என் வீட்டில் இருக்குது, அது ஒரு பெரிய பணம் இல்லைங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஏழைகளுக்கு, எளியோர்களுக்கு நீ கடன் கொடுக்கணும்னா, அல்லது அவளுக்கு உதவி செய்வா நீ இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம், பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆனா அவர் சொன்னார், நீ மற்றவர்களை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. You will reign over others, others will not reign over you. கர்த்தர் அப்படிதான் வந்து உபாகமம் 15 அதிகாரம் 5-6 வசனத்துல கர்த்தர் அப்படிதான் பேசுகிறார். உபாகமம் 28 அதிகாரத்துல 1 - 14 வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, நீங்க பணத்தோடு எல்லாவற்றோடு நீங்க லக்ஸூரியா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளையாக ஆபிரகாமை அவனை அழைத்து 12 அதிகாரத்தில் அழைச்சார். போன வாரத்தில் சொன்ன 13 அதிகாரத்தில் அவனை சீமானாக வைத்தார். ஏன்? இதெல்லாம் பணம் உனக்கு உதவாதுப்பா, வச்சுக்காத அப்படின்னு சொன்னாராம். வெள்ளி பொண்ணு, ஏன்னா பைபிள் சொல்லுது, அவனுக்கு ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரிகள் எல்லாமுடைய சீமானாக இருந்தான். இது வந்து உபாகமம் மன்னிக்கவும் ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனம் இன்னுமாய் 35 வசனம் சொல்லுது. எனக்கு அன்பார்ல ஆபிரகாம் அவ்வளவு பெரிய பணக்காரன் வச்சார். ஈசாக்கு பைபிள் சொல்லுது, வர வர அவன் விருத்தி எடுத்து மகா பெரியவனானான். அவன் பெரிய பணக்காரனா. நெக்ஸ்ட் பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால தான் அவருடைய செல்வம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுது. கடவுளுடைய வார்த்தை சொல்ற, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஏழ்மையை தரும் சொல்ல, தரித்திரத்தை தரும் சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் சொல்ல. அப்ப ஐஸ்வர்யத்தை யார் தருது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். It is the blessing of the Lord, it makes one rich. It is the blessing of the Lord that makes one rich. He adds no sorrow with it. This is the word of God. The blessing never brings you poverty, but blessing always brings you what? The riches, the prosperity. நீங்க கடைசி நாட்கள்ல சாவறதுக்கு முன்னாடி 147 வயசு நினைக்கிறேன், எல்லாம் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு நம்ம யாக்கோபு பேசுறார். என்ன சொல்றாரு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிள்ளைங்கிட்ட கேட்கிறார்,
உங்க அப்பா, அவனை பத்தியே சொல்றார். உங்க அப்பாவுடைய சொத்து, அவனுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய பாட்டனை காட்டிலும் முப்பாட்டனை காட்டிலும் அதிகமா இருக்குதுன்னு சொல்றார். அவன் பிள்ளைங்களை வச்சு சொல்றான், என்ன எங்க அப்பாவாலையும் பீட் பண்ண முடியாது, ஈசாக்கால பீட் பண்ண முடியாது, இன்னுமா ஆபிரகாமால கூட பீட் பண்ண முடியாது, அவ்வளவு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்றான். என்ன கண்மால, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒருத்தரும் தரித்திரனா வாழ. இவர்களுடைய பேரை தான் கர்த்தர் சொல்றார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் சொல்றார் தவிர நான் சுப்பனுடைய தேவன், நான் குப்பனுடைய தேவன் சொல்ல. இடங்களா நல்லா கவனிச்சுங்க. தாவீது பெரிய பணக்காரனா இருந்தான். எசேக்கியா ராஜா பெரிய பணக்காரனா இருந்தான். கர்த்தரை சொன்னார, நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன்னு கர்த்தர் யாருக்கு சொன்னார்? சாலமோனுக்கு சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஏன் சொல்றது? நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை தர. அப்ப ஐஸ்வர்யம் யார் கொடுக்கிறது? யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தருகிறார். இன்னைக்கு அநேக சபையில ஐஸ்வர்யம் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்களை பார்த்துருக்காங்க. பாஸ்டருங்க நல்லா தான் இருக்காங்க, பணக்காரா. பாஸ்டருங்க பணக்காரா இருப்பாங்க, விசுவாசிங்க ஏழ்மையில தரித்திரத்துல இருப்பாங்க. சில சபைகளை பாருங்க, ஐஸ்வர்யமே வானான்ட்டு உண்மையா பிரசங்கம் பண்ணி அந்த பாஸ்டரும் தரித்திரம் பூச்சுன்னா இருப்பாரு, விசுவாசிகளும் தரித்திரம் பூச்சவங்களா இருப்பாங்க. எங்க இவங்க நல்கிரியை செய்ய முடியும் சொல்லு? பாஸ்டரும் தரித்திரம் பூச்சவங்க, விசுவாசிகளும் தரித்திரம் பூச்சவங்க இல்லைங்க, கிடையவே கிடையாது. பிரசங்கி புஸ்தகம் போன வாரம் கூட சொன்னேன், மணி ஆன்சர்ஸ் எவ்ரிதிங். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அதனால கர்த்தர், வாட்ஸ் த ரீசன், த பிரைமரி காஸ் காட் blesses his children with riches. எதற்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் பெற்றவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை நல்ல வேலை கொடுத்து பொருளாதார ரீதியாக பணத்தெல்லாம் கொடுத்து எதற்கு வைக்கிறார்? இதோ இங்க பார்த்தமே, இந்த ஐஸ்வர்யவான் ஒரு ஏழையை கவனிக்காமது விட்டானே, அது போல இருக்கக்கூடாது. அதற்காக ஒன்றும் கொடுக்கவில்லை. கர்த்தர் உனக்கு எனக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது எதற்காக? ஃபர்ஸ்ட் பிரைமரி காஸ். ஒன்று, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தார். பிரதர், எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டோன்னு உனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஆனால் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் காஸ். ரெண்டாவது காசை மறந்துடாத. ரெண்டாவது காரணம் உனக்குது, சபைக்கு நீ கொடுக்கணும், அவருடைய ஊழியத்தை நீ தாங்கணும், அவருடைய ஊழியத்துக்கு நீ செலவு பண்ணும். சபையிலிருந்து சுவிசேஷம் செல்லுகிறதா, அந்த சுவிசேஷத்துக்கு நீ ஏராளமாய் தாராளமாய் நீ கொடுக்க வேண்டும். இல்ல சபையிலிருந்து நற்கிரியை நடக்குதா, அதற்கு நீ தாராளமாய் கொடுக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு. த்ரூ சர்ச் ரொம்ப நல்லது. அதன் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், மற்றவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை போகும். அதனால நீங்க ஒரு சபையும் அப்படிதான் இருக்க வேணும்னு பைபிள்ல சொல்லு. அதனால கர்த்தர் பணத்தை குறித்து என்ன சொல்றாரு நம்ம சிலது பார்க்கலாங்க. Come on, turn with me to the Gospel book of Matthew chapter 19 verse 29. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, என்னன்னா கடவுளுக்காக என்ன கொடுக்கணுமா? என் நாமத்தின் நிமித்தம். Jesus says, என் நாமத்தின் நிமித்தம், because of my name's sake. இன்னொரு படிமா, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, எதை வீட்டையாவது, சகோதரரையாவது, அத வீட்டை விட்டவங்களோ அல்ல சகோதரை விட்டவர்களோ, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களை கூட விட்டவர்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக நிலங்களையாவது விட்டவன் எவனோ, விட்டவன் இழந்தவன், கர்த்தருடைய நாமத்திற்காக இழந்தவன் எவனோ, அவன் 100 அத்தனையாய் அடைந்துனா இதே பூமியில அவன் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். 100 அத்தனையா அவனுக்கு பெற்றுக் கொள்வான். கொஞ்சம் பேர் இத்த பிரசங்கம் பண்ணுவாங்க, 100 மடங்கு பிளஸிங் பரலோகத்துல. உனக்கு போய் பரலோகத்துல போயிட்டு எதுக்கு ஆசீர்வாதம்? உனக்கு பரலோகத்துல போயிட்டு பிற்பாடு அங்க உனக்கு வீடு கிடைக்கும், அங்க உனக்கு கார் கிடைக்கும், எதுக்கு? 100 எத்தனையா அடைந்துன்னு இங்க பூமியில. இது மத்தேயில வராட்டி மார்க்ல நான் காண்பிக்கிறேங்க. இம்மையில கர்த்தர் 100 மடங்கு தருவாராம். நீ எதை இழக்கிறியோ கர்த்தருக்குரிய நாமத்துக்காக, நிலத்தை இழந்துட்டியா, பணத்தை இழந்துட்டியா, இல்ல தாய் இழந்தியா, தகப்பனை இழந்தியா, இயேசு நீ கூப்பிட்டதுனால உன்னை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்களா? கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில அடைவ, மறுமையில நித்திய ஜீவனம் அடைவாயின்னு சொல்லு.
இங்கிலீஷை பார்க்கலாம். And everyone who has left houses or brothers or sisters or father or mother or wife or children or lands for my name's sake. For my name's sake, here Jesus says, if anyone loses, or let anyone who let lands or father or mother or anybody else or any riches for my name's sake, shall receive 100-fold. Shall receive, very surely Jesus says, shall receive 100-folds. And inherit. 100-folds he will inherit. Everlasting life. Okay, 100-folds in this world and he will inherit everlasting life. Both things God wants to give him. Both means that is 100-folds of blessing on this earth and in the future everlasting life he will inherit. நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்வானா மறுமைக்காக இம்மைக்காக 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப பாருங்க, கடவுளுக்காக நீ லேண்ட் கொடுக்கணும், நிலத்தை கொடுக்கணும், வீட்டை கொடுக்கணும். அப்படிதான் இங்க சொல்லப்படுது, என் நாமத்தின் நிமித்தம். அப்படிதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லு. கேட்டாங்களா? ஸோ இங்க மத்தியில் அவ்வளோ கொஞ்சம் நல்லா இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்க இடத்துல பார்க்கலாம். Gospel book of Mark. Turn with me to the Gospel book of Mark. Mark சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும். பாருங்க, போன இதுல நம்ம பார்த்தோம் மத்தேயு சுவிசேஷம் என் நாமத்தின் நிமித்தம் சொல்றார். இங்க என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். இன்னொரு முறை படிமா. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது. என்னன்னா சுவிசேஷத்துக்காக அவர் நிமித்தமும் இல்லாட்டி அவருடைய நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே. எப்போங்க? இப்பொழுது இம்மையிலே. ஜீசஸ் சொல்ற பிரசன்டேஜ். இப்போ இந்த டைம்ல நவ, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 அத்தனையாக. ஆமா, ஏன்னா நீ எல்லாம் இழந்ததுக்காக உனக்கு துன்பம் இருக்கும். துன்பங்களோட கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. இதெல்லாம் கொடுத்துட்டு மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமா அவனுக்கு கிடைக்கும், அடைந்தே தீருவான், அவன் அடையாமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்றார். இங்கிலீஷ்ல பாருங்க. So Jesus answered and said, Assuredly, I say to you, there is no one who has left house, there is no one who left house, or brothers or sisters, or father or mother, or wife or children, or lands, for my sake. See, they left Bible says for Jesus' sake. In Matthew it says for Jesus' name's sake. Here says for my sake or gospel's sake. For my sake and the gospels. Continue ma. Who shall not receive 100-fold now? Who shall not receive 100-folds now? See, in this time he will not lose his reward. Bible says surely he will receive. That is the meaning. He says there is no one who shall not receive. Means surely he will receive how many folds? 100-folds. For 100-folds now. In this time. Okay, what a surprise, huh? In this time, Jesus says, now he will receive, after losing something for my name's sake or for gospel's sake or for my sake, he will receive 100-folds now, ippo. Amen. Then in this time, houses and brothers and sisters and mothers and children and land with persecutions. Of course, when you receive Jesus Christ as a savior, when you follow Jesus, you will have all persecution for his name's sake and gospel's sake. That too, Jesus says you will receive 100-folds with persecution. And in the age to come, eternal life. Two things he wants to give: eternal life in the age to come and present age
he will inherit 100 folds of blessing. 100 மடங்கு ஆசீர்வாதம் இம்மையில், இப்போ இந்த பூமியில வாழும்போது. சில சபையில இன்னும் பிரசங்கம் என்னக்கா, அங்க போயிட்டு தான் நம்ம நல்லா இருப்போம், இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க மண்ணும் வேணாம் பொண்ணும் வேணாம் ஒண்ணும் வேணாம். ரொம்ப அருமையாகுது பாட்டு. மண்ணும் வேணாம் பொண்ணும் வேணாம் ஒண்ணும் வேணாம், தரித்திரத்திலே இருக்கும், ஓலை குடிசிலே இருப்போம். ஆனா நான் பார்க்குறேன் எல்லா பரிசுத்தவான்களும், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே அற்புதமா நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, தரித்திரத்தில் இருந்தார் பவுல். பவுல் தரித்திரத்தில் இருந்தாரா? நல்லா போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை கடைசி அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, ரோமருக்கு நிருபத்திலாம் படிச்சு பாருங்க. வாடிகை வீடு பெருசா எடுத்து சர்ச்சினை திந்தாராம் பவுல். பெருசா எடுத்துட்டு சபையா ஒரு வீட்டில் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்துக்கிறார் பவுல். கொஞ்சம் பேர் பவுல் சொல்றாரு, நான் பசியில இருந்தேன், நெக்ஸ்ட் இது நிர்வாணமா இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை நிமித்தம் தான், கேட்டாங்களா? சுவிசேஷத்துக்காக அவர் போனார். இன்னொரு சொல்லுவோம், வாழ்ந்து இருக்கும் தெரியும் தாழ்ந்து இருக்கும் தெரியும். ஏன் வெறும் தாழ்வை பத்தியே பேசுறீங்களா? அவர் வாழ்ந்து இருந்தார், அதை பத்தி பேசுறீங்களா? அவர் சொல்றாரு, நான் நிறைவா இருந்தேன், குறைவுபடவும் எனக்கு தெரியும், ரெண்டும் தெரியும். குறைவை பத்தி தான் பேசுவாங்க, ஆனா அவர் நிறைவா இருந்ததை பத்தி பேசுறீங்களா? பேச மாட்டாங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நான் வச்சு பேசுறேன். புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு பணம் பொருள் இதெல்லாம் வச்சு வைக்கலாமா வேணாமா, இது கர்த்தர் கொடுக்காரா பிசாசு கொடுக்குறானா, அதெல்லாம் நான் காட்ட போறேன். கொஞ்சம் பேர் எல்லாம் பணமும் பிசாசு கொடுக்குறாங்க. உபாகம புத்தகத்தில் கர்த்தர் சொல்றார், it is I who gave you power to get wealth. It is I who gave you the power to get wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவதான அந்த திறமையை ஞானத்தை கொடுத்தவர் நான் என்று சொல்லுகிறார். கர்த்தரை கேளுங்க, அப்பா ஞானத்தை கொடுப்பா, எனக்கு அறிவை கொடுங்க, எப்படி எங்க ஆபீசர் கிட்ட பேசணும், எப்படி நான் வேலையில முன்னேறணும் கேளுங்க. கர்த்தர் உன்னை ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்கணும் பேசு கர்த்தர்கிட்ட. அவர் தான் கொடுக்கிறது எல்லாம். யாரும் ஒன்றும் தரித்திரத்தில் இல்லை. இயேசுவே மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார், மாட்டுக்கொட்டையில் தான் பிறந்தார். சரியா படிச்சு பாருங்க, மாட்டுக்கொட்டையில் பிறந்தாராக்குதான் பாருங்க. பெத்லகேமில் பிறந்தார், மாட்டுக்கொட்டையில கிடத்தப்பட்டார். ஆனா கொஞ்ச நாள்ல பணக்காராயிட்டார். ஏன் சாஸ்திரிங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கோல்டு கொடுத்தாங்களாம். அப்பே இயேசு குழந்தையிலே பணக்காராயிட்டார். அந்த அந்த தைலம் பைபிள் சொல்ற மயர் ரொம்ப காஸ்ட்லி பர்ஃப்யூம், அப்பவே இயேசுநாதர் பணக்காராயிட்டார். இன்னும் அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கூடவே ஒரு கேஷியர் வச்சிருந்தார் இயேசுநாதர். கேஷியர் யாருக்குன்னா கேஷ் இருக்கிறாங்களா? இயேசுநாதர் கூடவே கேஷியர் தான். பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான், பணப்பை அதுல போடுகிறதை சுமக்கிறவனா இருந்தான். நாங்க யாரை பத்தி, யூதாஸ் காரியத்தை பத்தி பேசுது. அப்ப இயேசுநாதர் கேஷியரை வச்சிருந்தார். இன்னும் நீங்க பாருங்க, நாளைக்கு அவர் மரிக்கிறாருன்னா இன்னைக்கு எல்லா சீஷர்களும் கூப்பிட்டு கேட்கிறார், இவ்வளவு நாள் என் கூட ஊழியத்துக்கு வந்தீங்க, 3 வேளை சாப்பாடு, ஈவினிங்ல பானிபூரி, டீ, காஃபி, துணி, எதுலாம் குறை வச்சனான்னு கேட்கிறார். உங்களுக்கு எதுனா குறையா இருந்துதான்? அவன் சொன்னாங்க, இல்ல ஆண்டவர், ஒன்றிலும் குறையில்லை. அப்படி குறையில்லாதபடி 12 சீஷர்களை அவர் நடத்தினார். அவங்க 3.5 வருஷம் கூடவே இருந்தாங்களா. நீங்க 12 பேரை வீட்டுல கூடவே வச்சு பாருங்க, 3 வேளையும் சாப்பாடு கொடுங்க. எனக்கு அம்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழைமே இல்லை, அவர் ஒன்றும் தரித்திரத்தில் இல்லை. கேட்டாங்களா? அதுக்கு எத்தனை ப்ரூஃப் இருக்கு. நான் அதை பத்தி எல்லாம் பேச இப்போ இல்லை, என் சப்ஜெக்டோட நான் இருக்கிறேங்க. நீங்க பாருங்க, பணத்தை கர்த்தர் எது கொடுக்காருன்னா சுவிசேஷத்துக்காக. அதுதான் நீ நானும் இங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் இயேசுநாதர். இயேசுவே எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வேலை கிடைச்சிச்சுன்னா பாஸ்டர் சர்ச் அப்படியே அப்படி பார்த்துப்போம். நான் ஃபாரின் போயிட்டு நான் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பாஸ்டர், சபைக்கு தான் பாஸ்டர், எல்லாம் பார்த்துட்டேன். ஆமென். பொய் பொய். பெனால் ஊத்தம் வாயை கழுவணும் போல் தெரியும். சொன்னதை பொறுத்தனை அப்படியே செய்யணுங்க. சம்பாதிக்க டைம்ல கர்த்தரை மறந்துடுது. அதனாலதான் பல பிரச்சனைங்க வீட்டில் வருது பாருங்க, தொல்லைங்க இதெல்லாம். எதுக்கு?
நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்றவில்லை. சரி இருக்கட்டும், ரைட் சார். கர்த்தர் வந்து தரித்திரரை போஷிக்கிறது, இதுவும் சபை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, தரித்திரங்களை நீங்க எவ்வளவு நல்லா அதான் சொன்ன, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொன்னார். அதனால மற்றவங்களை நீ விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, புக் ஆஃப் ஹீப்ரூ, எபிரேயர் புஸ்தகம் 13th chapter verse 16. எபிரேயர் புஸ்தகம் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும், அன்றியும் எல்லா கிறிஸ்தவர்களுங்க கர்த்தருடைய பிள்ளைகளும் சபைக்கு அன்றியும் நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும், தான தர்மம் பண்ணவும். இன்னொரு முறை அதை அழுத்தி சொல்லுமா, அன்றியும் நன்மை செய்யவும், நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமா இருக்கார். நீங்க இது எத்தனை வசனம்? 13ஆம் வசனம். 12ஆம் வசனம் பாத்தீங்கன்னா உதட்டின் பலின்னு சொல்றார். ஸ்தோத்திர பலி, உதட்டின், நம்ம வாயில கூட உதட்டில் கூட ஸ்தோத்திரம் போறது கூட ஒரு பலியா. ஆனா அதை காட்டிலும் நல்ல பலின்னு சொல்றார். தானம் தர்மம் பண்றது அவருக்கு அவ்வளோ பெரிய பலி இடுறதுக்கு ஒப்பா இருக்கதான். சரி, இங்கிலீஷ்ல பார்க்கலாம். 13th verse. But do not forget to do good and to share. Here our Lord exhorts through the epistle, even through St. Paul, some says to the Hebrew church. What did he say? Once again, ma? But do not forget to do good. Do not forget to do good. And to share. And to share. See, you have to share your wealth, your riches, your money with the poor people. Do not forget to do good and to share. For with such sacrifices, God is well pleased. God is well pleased. If you share your food with others, if you share your clothing with others, if you share something what you got to other poor people, God is very much pleased with such a sacrifices, Bible says. இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தாராளமா கொடு. கர்த்தர் சொல்றார், ஏழ்மையா இருக்கவங்களுக்கு தாராளமா கொடு, உன் கரத்தை அடுக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பால இது வந்து முக்கியமான காசு. எதுக்கு கர்த்தர் ஒருத்தருக்கு நல்ல வேலை கொடுத்து பணத்தெல்லாம் கொடுக்குறாருன்னா, நீ மாத்திரம் அனுபவி ராஜா அனுபவி, நானே 2.5 kg வாங்கி கொட்டிக்கிறேன் இல்லைங்க. மற்றவர்களையும் நீங்க யோசிக்க வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாசரு ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தோன்னா, லாசரு அவங்க வீட்டில் எதிர்க்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, பிச்சைக்காரனா, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு ஆசை என்னக்கா, கீழே விழுதுன்னா கிடைக்குமான்னு ஆசைப்பட்டானா. அப்போ பாரு, ஃபுல் மீல் யாரும் கொடுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் கீழே விழுதுன்னா என் பசி ஆத்துமா அப்படின்னு அவன் யோசித்தனா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அன்பானில் இது ஜீசஸ் சொல்கிற ஸ்டோரியில் கட்டாயம் அந்த பணக்காரன் கஞ்ச பிஸ்னாரி. அவன் நல்லா சாப்பிட்டான், ஆனால் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. ஒரு மனுஷனை ஒரு நாய்களுக்கு ஈக்குவலாக தான் வச்சிருந்தான். இதுதான் எனக்கு அன்பால பைபிளை சொல்லு. லாசரு செத்துட்டானா, இந்த ஏழ்மையானவன். அப்படியே தேவதூதர்கள் கொண்டு போய் அவனை எங்க பரலோகத்தில், அதாவது நான் ஏற்கனவே பரதேசம் எங்கே இருக்குதுனால போன வாரம் சொல்லிட்டேன் கேட்டீங்களா, அந்த பரதேசில் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட்டாங்களாம். இந்த ரிச் மேன் ஐஸ்வர்யவானும் மரித்தான், இவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். எல்லாம் அவனை வந்து பொதிச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மண்ணெல்லாம் போட்டாங்க, உடன்பால்னு கத்துனாங்க எல்லாச்சு. ஆனால் ஐயா நெக்ஸ்ட் மூமெண்ட்டு நரகத்தில் வேவுறார். ஏங்க நீ மேலாக்க அந்த ஸ்டோரி படிச்சிங்கனாக்கா, என்ன ஒன்றும் ஆழமாக இல்லாத சும்மா அப்படியே படிச்சிங்கனாக்கா, அவன் லக்ஸூரியாக இருந்தான், பணக்காரனாக இருந்தான், நல்ல ட்ரெஸ் பண்ணான், நல்லா சாப்பிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். இப்படி தான் தெரியும். லாசரு ஏழ்மையில் இருந்தார், தரித்திரத்தில் இருந்தார், கஷ்டப்பட்டார். அவர் மறிச்சோடனே பரலோகத்துக்கு போயிட்டார், நல்லா சந்தோஷமா இருக்கிறார். இவன் நரகத்தில் போய் வேதனைப்படுறான். நரகத்தில் போய் அப்போ இவன் கண்ணேறிட்டு பார்க்குறான் நரகத்தில். நான் போன வாரம் அதெல்லாம் சொன்னேன், எதிர்க்க தான் இருக்குது இடம் அப்படின்னு சொன்னேன். பரதேசம் என்னங்க, அந்த நரகமும் பாதாளத்தில் ஒரு பகுதியில் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாதாளம் பெரிய பாட்டம்லெஸ் பிட், ஒரு பெரிய குழி போல இந்த பூமியின் வயிற்றில் இருக்குதான் சென்ட்ரல் பார்ட்டு. அதில் நீங்கள் பார்த்தோன்னா மரித்த பரிசுத்தவான்கள் ரெஸ்ட் எடுக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுவதற்கு முன்பாக எல்லாம் மரித்த எல்லா பரிசுத்தவான்கள் அவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறாங்க. அந்த இடம் தான் என்னன்னாக்கா, எல்லா பரிசுத்தவான்களும் எரேமியா, எசேக்கியா,
ஏசையா எல்லாமே இருக்குது அந்த இடம். அது என்னங்க பரதேசு. இயேசுநாதரும் சொன்னார் இல்லையா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தான் லாசரு செத்தவனே அங்கே போனான், ரெஸ்டிங் பிளேஸ். அதுக்கு குவைட் ஆப்போசிட்டில் இன்னொரு இடம், வேதனை நிறைந்த இடம், அங்கே பற்கடிப்பும் புலம்புகிற இடம். அங்கே பார்த்தாக்கா அவன் பைபிளை சொல்லி he was tormented. அங்கே வேதனை அனுபவித்திருந்தான், நரகத்தில் விழுந்து ஐயோ இந்த அக்னி எரியுதே கத்தினுக்கிறான் அந்த ஐஸ்வர்யவான். அப்போ அப்படி கண்ணேறிட்டு பார்க்கும்போது எதிரில் லாசரு ஆபிரகாம் மடியில் இருந்தாராம். அவனை பார்த்துட்டு லாசரு, இவங்க பாருங்க, லாசருனும் தெரியுது, ரொம்ப அழகாகிறான் லாசரு, புண்ணெல்லாம் இப்போ இல்லை, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டு இருக்காரு. ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்காரு. ஆபிரகாம் அங்கே பக்கத்தில் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, மடினா அப்படின்னு கூட லிட்டரலாக எடுத்துக்க முடியாது. ஆபிரகாம் இருக்காரு, ஆபிரகாம் தெரிது, லாசரு தெரிது. நரகத்துக்கு போயிட்டா எல்லாம் தெரியும் பிரதர். கொஞ்சம் பேருக்கு அதுதான், நரகத்தில் ஒன்றும் தெரியாது, எப்படின்னா வேந்தனுக்கலாம் கூட அப்படின்னா. இல்லை எல்லாம் தெரியும். அங்கே என்னென்ன கதை தெரியுமா, எனக்கு இன்னும் 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இந்த நரகத்துக்கு வரக்கூடாது, வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவன் அழுகுறான். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட், யாரோட பாருங்க, அந்த ரிக்வஸ்ட் பாருங்க, 24ஆம் வசனம் இல்ல 23ல படிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அவனை அனுப்பி வைங்க. எங்க பரதேசில இருந்து நரகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி எடுத்துக்கின்னு அவனை வர சொல்லுங்க, அவனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்றாரு, கேட்கிறாரு. யாருனாக்க அந்த பணக்காரன் ஆபிரகாம். அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இங்கிலீஷை பாருங்க. And being in torments in Hades, he lifted up his eyes. And saw Abraham far off. And Lazarus in his bosom. Then he cried and said, Father Abraham, have mercy on me. And send Lazarus, that he may dip the tip of his finger. In water and cool my tongue. For I am tormented. In this flame. For I am tormented in this flame. Please send Lazarus from there to here, just to bring little water in his tip of this finger to cool my lips and my tongue. தயவுசெய்து ஆபிரகாமே, லாசரு அனுப்பி வைங்க. அவன் தன்னுடைய விரலின் நுனியில, ரொம்ப தண்ணி கூட எனக்கு வேணாம், அவன் விரலின் நுனியில கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தா போதும். தண்ணீர் அவன் கொண்டு வந்தவனா என் நாவு குளிரும்படியா, என் வாய் குளிரும்படியா அவனுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ பாருங்க, நரகம் தண்ணி இல்லாத இடம், கங்காசனப்படுவீங்க. அதனாலதான் இன்றைக்கே ரட்சணைய நாள். இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அங்க போய் பார்க்கிறேன் பிரதர்னா, பாருங்க பிரதர், பாருங்க எனக்கு அன்பார்ந்தவர்களே, பயங்கரமான ஒரு நாட்கள் வரப்போகிறது. அதனால இன்றைக்கே ரட்சிய நாள், இன்றைக்கே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். சரி, நாளை என்று தட்டி கழிக்க அவசியம் இல்லை. ஓகே, இங்க இப்படி போகுது. சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் பணத்தால தான் கெட்டு போனா அப்படின்னு கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. இல்ல, பணத்தால இல்லை. இன்னொன்று லாசரு ஒரு பெரிய விஷயம். பாவம், அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார் லாசர், அதனால தான் அவர் பரலோகத்துக்கு போனார். ஏன்னா நீங்க வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3 முறை மனம் திரும்புவார்கள் அப்படின்ற வார்த்தை எங்க அப்பா வீட்டுக்கு அவனை அனுப்புங்க, அப்பா அவன் மனம் திரும்புவாங்க, எங்க வீட்டில் இருக்குங்க அப்படின்னு இவரு கெஞ்சி கேட்கிறார். ரைட்டுங்களா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா லாசருவை மிஷினரியா அனுப்புங்க ஆபிரகாமே. 2 ரிக்வெஸ்ட் பண்ணா 2 நிராகரிக்க. தண்ணி கொடுக்குன்னா தண்ணியும் கொடுக்க மாட்டார். நாங்க வர முடியாதுன்றார் ஆபிரகாம். நாங்க அங்கிருந்து இங்க வர முடியாது, நீங்க இங்க இருந்து அங்க வர முடியாது, அதனால லாசரு அனுப்ப மாட்டேன். சரி, எங்க தான் அனுப்பல நரகத்துக்கு, தயவுசெய்து எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. நான் எனக்கு 5 சகோதரங்கிறாங்க, இன்னும் இவரு 6வது.
5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் செத்துட்டு நரகத்துக்கு வந்துட்டுக்கிறேன், என்ன போலயே வாழ்ந்துனுங்கிறானுங்க எங்க தம்பிங்க, எங்க பிரதர்ஸுங்க, எங்க அப்பா வீட்டில். அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு அவங்க மனமாற்றம் அடையணும். அவனே சொல்றான், யாரு இந்த ஐஸ்வர்வானே சொல்றான், லாசரை நீங்க அனுப்பி வச்சுக்கினாங்க அவங்க மனமாற்றம் அடைவார்கள், மனம் திரும்புவார்கள் அப்படின்னே ஒரு வார்த்தை சொல்றான். பாருங்க வசனம் 28 இருந்து படிமா. நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். ஓகே, அதற்கு அவன் போதுங்க சரிங்க, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இங்கிலீஷ் பாருமா. Then he said, I beg you therefore, Father, that you would send him to my father's house. Father Abraham, please send Lazarus to my father's house. For I have 5 brothers. For I have 5 brothers. That he may testify to them. That he may testify to them. Lest they also come to this place of torment. Lest they also come to this place of torments. பாருங்க 27ஆம் வசனத்துல எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடிக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி ஆபிரகாமை அனுப்பி லாசருவை அனுப்பி வையுங்க அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். 2 ஜெபமும் வேணாம், முடியாதுன்னு சொல்றார் ஆபிரகாம். பாருங்க 30ஆம் வசனம் திரும்ப கேக்குறான், கெஞ்சுறான். 30ஆம் வசனம். அதற்கு அவன் அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்ப பாருங்க இவனுக்கு மனம் திரும்புறத பத்தி தெரியுது. அப்ப ஒருத்தரும் நரகத்துல போட்டாதான் மனம் திரும்புவான். அது வரைக்கும் சிலர் மனம் திரும்ப மாட்டாங்க. நரகத்துல பாரு இவன் வந்து ரொம்ப லேட், அங்க போயிட்டு இயேசுவேன்னு கூப்பிடுறது, அங்க போய் மனம் திரும்பினான். அவன் சொல்றான் என் பிரதர்ஸுங்க லாசரு போனா மனம் திரும்புவாங்க. அப்ப பாருங்க இவன் ஏன் நரகத்துக்கு வந்தான்? ஒன்லி ரீசன் அவன் வச்சிருந்த பணத்தினால அல்ல, அவன் நல்லா சாப்பிட்டனால, அவன் போட்ட துணினால, மனம் திரும்பாதனால தான் அவன் நரகத்துக்கு வந்தான்னு இங்க நல்லா கிளியரா தெரியுது. இங்கிலீஷ் பாருங்க. He said, and he said, No, Father Abraham, but if one goes to them, from the dead, they will repent. If someone goes to them from dead, they will repent. ஒருத்தர் செத்துட்டதுல இருந்து ஒருத்தர் உயிராய் போனானாக்கா, அங்க போய் சாட்சி சொன்னானாக்கா, இந்த லாசருவே போய் சாட்சி சொன்னானாக்கா, அவங்கள மனம் திரும்புவாங்க. So this rich man repented in the hell. This is too late, brother. He wants the same repentance to come even to his brothers. He is eagerly desiring, but his prayer was not accepted. அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்படல. அவன் சொல்றான் அங்க போய் மனம் திரும்பிட்டான், என் சகோதரங்களா மனம் திரும்பணும், இவனை அனுப்பி வைங்க. இவர் சொல்றாரு இல்லப்பா, அங்க பைபிள் இருக்குது, அங்க பைபிள் பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க, மோசஸ் இருக்கிறார், அங்க தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும் அப்படின்னே சொல்றாரு. அப்போ இவர் ஏன் நரகத்துக்கு வந்தாருன்னா செவி கொடுக்கவில்லை. பைபிள் பிரீச் பண்றவங்களுக்கு வார்த்தையை இவன் கேட்கல. ஒருத்தன் நரகத்துக்கு வந்துக்கிறான், ஏழ்மையா தான் வாழ்ந்தான், பரலோகத்துக்கு வந்திருக்கார், ஏழ்மையா வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்திருக்கான். அவன் செவி கொடுத்தான், கடவுளுடைய வார்த்தையை செவி கொடுத்தான். 31 பாருங்க, 31. அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆபிரகாம் சொல்றார் செவிகொடாவிட்டால், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். ஆபிரகாம் சொன்னான், நீ வந்து அனுப்புன்னு சொல்றியா? செத்துட்டவங்கள இருந்து ஒருத்தன் உயிரா போனா கூட நம்ப மாட்டான். ஏன்? ஆபிரகாமுக்கும் பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாடு இருக்குது, அந்த பைபிளுக்கு அவன் மரியாதை கொடுக்கறது இல்ல. இன்னும் பார்க்கும்போது மோசஸ்க்கு மரியாதை கொடுக்குதில்ல, தீர்க்கதரிசிக்கு மரியாதை கொடுக்குதில்ல. அப்படி இருந்தான்னா யாரோ ஒருத்தன் உயிரோடு எழுந்து போனா கூட அவன் நம்ப மாட்டான். சோ இது முக்கிய நம்பிக்கையில வருது, விசுவாசத்தை அடிப்படையா வருது. கடவுளுடைய வார்த்தை கேட்டாதான் அது விசுவாசம் வரும். இங்கிலீஷ பாருங்க. But he said to him, Abraham said to the rich man, if they do not hear Moses and the prophets, neither will they be persuaded, though one rise from the dead. They will not be persuaded, they will not understand, they will not believe, even though someone raised from the dead. இது உண்மை. எனக்கு அண்ணால இவ்வளோ விஷயம் எதுக்குனாக்கா
எங்க வீட்டுக்கு மிஷினரியா அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. மிஷினரியா அனுப்பு. எனக்கு அதனால ஒரு சின்ன காரியத்தை நான் மிஷினரி பற்றி சொன்னேன். இவன் ரட்சிக்கப்படலை, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குது பைபிள்ல அப்படின்றத ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்க பாருங்க, அந்த அற்புதமான சத்தியம் மெய்யாகவே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மிஷினரியை பத்தி. மிஷினரி அப்போஸ்டல்ஸ்னாவோட த சென்ட் ஒன் தான் அர்த்தம். த சென்ட் ஒன்னா அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் யாருன்னா அனுப்பப்பட்டவர்கள். இது எங்க இருக்கு நீங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், Gospel book of Matthew. Gospel book of Matthew chapter 10 verse 1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களை வரவழைச்சு அவர் என்ன பண்ணாரா, வரவழைத்து சகல அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுகமாக்கும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கிலீஷ். And when he had called his 12 disciples to near, he gave them power. The power over unclean spirits to cast them out, and to heal all kinds of sickness, and all kinds of disease. So Jesus gave them the power to cast out the demons and to heal all kinds of sickness and all kinds of disease. அதிகாரம் கொடுத்துட்டார். அதிகாரம் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம், அனுப்பி வைத்தார் அப்படின்ற வார்த்தை 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தெல்லாம் வந்து அனுப்புறத பத்தி தான் இருக்கும். நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவார். 5ஆம் வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில், இந்த 12 இயேசு அனுப்புகையில் பாருங்க, அனுப்பி வைக்கிறார். அப்ப they sent by Jesus. sent one. எத்தனை அப்போஸ்தலர்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் போறத பத்தியும் பேசுகிறார், பிரவேசிக்கிறத பற்றி பேசுகிறார். 6ஆம் வசனம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அனுப்பி வைக்கிறார், போங்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எப்போ போகையில், அப்போ போன்னு தான் அவர் சொல்றார். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் எல்லாத்துலயும் போறத பத்தி இருக்குது. போன்னு சொல்றாரு. அப்ப இவர் தான் அனுப்பி வைக்கிறார். இங்கிலீஷ பாருங்க. These 12 Jesus sent out. Yes, these are the sent out one. Apostle means sent out. Missionary, they are the missionary sent by Jesus. At the same time, Jesus also come as a missionary from heaven to earth. வானத்திலிருந்து பூமிக்கு மிஷனரியா வந்தவர் இயேசு. இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களும் மிஷனரிகளை அனுப்பி வைக்கிறார். நீங்க போங்க. Once again, These 12 Jesus sent out and commanded them, saying, do not go into the way of the Gentiles. See again, one more verse. He sent and go. Do not go into the ways of the Gentiles, and do not enter a city of the Samaritans. Do not enter into the city of Samaritans. But go rather to the lost sheep of the house of Israel. Fifth verse has got a word go, and the 6th verse also has got a word go. Next 7th verse. And as you go, preach. See again, one more time the word comes, go. As you go to preach, saying, the kingdom of heaven is at hand. The kingdom of heaven is at hand. This is the way you need to preach. Go and preach in this way. The kingdom of heaven is at hand. As you go, preach the word, kingdom of God is at hand. Go. கேட்டாங்களா? எல்லாத்தையும் அனுப்பி வச்சார். எனக்கு அம்மால இதுதான் வந்து மிஷனரி ஊழியம். இயேசு அனுப்பிக்கிறார். 8ஆம் வசனத்துல பேசுவாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்க, குருடருக்கு கண்களை திறக்குங்க, செவிடர்களை கேட்க வைங்க, ஊமைகளை பேச வைங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு மரித்தோரை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படி சொல்றார். சரி, அப்போ இவர் அனுப்பி வைத்தார். இது வந்து மிஷனரி ஊழியம் கேட்டாங்களா? ஆனா இவன் அதே மாதிரி தான் கேட்கிறான், மிஷனரி அனுப்பு ஆண்டவரே,
கர்த்தர் பாருங்க, பார்வோன் ராஜா கிட்ட மிஷினரியா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க மோசேவை அனுப்பி வைத்தார். கோலியாத் இடத்திலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற மிஷினரியாக கர்த்தர் தாவீதை அனுப்பி வைத்தார். மீதியான இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் கிதியோன் என்னும் மிஷினரியை கர்த்தர் அனுப்பி வைத்தார். இவங்கெல்லாம் உயிரை பணைய வைத்து அவங்க வேலை செய்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம். எனக்கு அன்பாலே, நினிவேன்ற ஏதோ தூரமா இருக்க பட்டணத்துக்கு கர்த்தர் மிஷினரியாக கர்த்தர் யோனாவை அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம். மிஷினரியாக பவுல் 3 மிஷினரி ஜேர்னி போனார், 3 முறை போனார். எல்லாம் ஏசியா கான்டினென்ட் முழுதும் அவர் சுற்றி திரிந்தார். எனக்கு அன்பான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய சபைகளை ஸ்தாபித்தார், ஏசியாவில் ஸ்தாபித்தார். அதனால பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அற்புதமான ஒரு ஊழியக்காரன். சரி, நான் இப்போ அவரை பற்றி நான் பேசுகிறேன். இங்கே அனுப்பி வைக்கிறத பற்றி ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட கூட ரோமருக்கு புஸ்தகத்தை திருப்புங்க. ரோமருக்கு நிருபம். இது ரொம்ப அற்புதமான சத்தியம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பாஸ்டர் மாறன் எல்லாம் எங்களுக்கு எங்கள் கேஜிஎஃப்ல இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் காட்பர்ட் ஜானுடைய தம்பி நோயல் ஃபின்னி ஜான், ரெவரண்ட் நோயல் ஃபின்னி ஜான் இதை எங்களுக்கு டீச் பண்ணார். ரொம்ப அருமையாக டீச் பண்ணார். அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். மெய்யாவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் மிஷினரி ஊழியத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாங்களா? 12ஆம் வசனத்திலிருந்து என்னங்க புக் ஆஃப் எபிஸ்டல் ஆஃப் ரோமன்ஸ் 10th chapter verse 12 onwards. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லைன்னு பவுல் சொன்னாரு. கிரேக்க யூதன் வித்தியாசம் இல்லை, சுயாதீன அடிமைன் வித்தியாசம் இல்லை. அப்படி பார்த்தா பணக்காரன் ஏழை என்று கூட வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பூர்ண எல்லாரும் மேல இரக்கத்தை கர்த்தர் பொழிகிறார். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. 12ஆம் வசனம் இங்கிலீஷ். For there is no distinction between Jew and Greek. For there is no distinction between Jew and Greek. For the same Lord. For the same Lord. Over all is rich to all. Over all rich to all. Who call upon him. Who call upon him. The Lord is rich in grace and mercy to call upon him. Whether he is a Jew or a Gentile or a Greek, whether he is a heathen, nothing. ஏழை பணக்காரன் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பளம். எதில்? இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பளம். எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்குற அவர் ஐஸ்வர்ய சம்பளம். ஒன்லி என்னன்னாக்கா அவர் எப்படி இறக்கன்னா அவரை நோக்கி கூப்பிடணுமா. அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் பாருங்க, அங்க நம்ம 12ஆம் வசனம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பளர். He is rich to all who call upon his name. தமிழ்ல தொழுது கொள்ளுகிறாங்க. இங்கிலீஷ்ல அவருடைய பேரை சொல்லணும். இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இயேசுவே நீ நல்லவர், நீ வல்லவர், உம்முடைய ரத்தத்தை எனக்காய் சிந்தினீரே உமக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய சொந்த சரீரத்தை எனக்காய் பிற்று கொடுத்தீரே, உன் ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தீரே நன்றி அப்படின்னு சொல்லி அவரை தொழுது கொள்றோங்க. வாயில அறிக்கைடணும். தொழுது கொள்றதுன்னா அதான், நான் தொழுது கொள்கிறேன்ட்டு விழுந்து கும்பிட சொல்ல கர்த்தர். அதையெல்லாம் தான் செய்றாங்க. பிறந்தது உருண்டு எல்லாம் தான் செய்றாங்க. இந்த இடத்துல those who call upon, இங்கிலீஷ்ல சொல்லுது those who call upon the name of the Lord are saved. படிமா இது தமிழ்ல 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு எப்போ வரணுமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய சிலையை தொழுது கொள்ளணும் சொல்ல, விழுந்து தொழுது கொள்ளணும் சொல்ல. கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமத்தை வாயில இயேசுவை தான் கர்த்தர். நீ அப்படி சொன்னா அவர் தொழுது கொள்ற. இயேசு என் பாவங்களுக்காய் மரித்தார், அப்படி சொல்லும்போது நீ அவரை தொழுது கொள்கிறாய். இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கும், அப்படி சொல்லும்போது தான் நீ தொழுது கொள்கிறாய். எல்லாம் தொழுது கொள்ளணும்னு கை உயர்த்துறது இல்லை, அதுவும் ஒரு தொழுகை தான், இல்லைன்னு சொல்ல நான். பட் இங்கிலீஷ்ல நல்லது. those who call upon, கால் எப்படி அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை தொழுது கொள்ளுங்க. இங்கிலீஷ் தமிழ்ல வந்துட்டு இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல those who call upon, இங்க தமிழ்ல படிமா, இங்கிலீஷ்ல படிமா.
For whoever calls upon the name of the Lord For whoever calls upon the name of the Lord shall be saved. shall be saved. Those who call upon the name of the Lord shall be saved. அப்போ ஒரு எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? தமிழ்ல தொழுது கொள்ளணும். ஏன்னாக்கா அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அவருடைய நாமத்தை கூப்பிடணும். இங்கிலீஷ் பிரகாரமா அவர் நாமத்தை அறிக்கை பண்ணணும். அப்படி பண்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு எப்படி வருது? நீங்க சொல்லுங்க பால. ரட்சிப்பு என்றது அவருடைய நாமத்தை தொழுது கொள்றது இல்லாட்டி அறிக்கை பண்றதுனால தான் என்ன வருது? ரட்சிப்பு வருது. சரி, இப்போ யாரோ ஒரு குப்பை சுப்பை யாரோ ஒருத்துக்கிறான், அவன் எப்படி இயேசுவை தொழுது கொள்வான்? அவன் பிரசங்கம் கேட்டான்னா தான் அவன் தொழுது கொள்ள முடியும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அப்போ விசுவாசம், இயேசு மேல விசுவாசம், மெய்யாவே எனக்காக அவர் மரித்தார், மெய்யாகவே எனக்காக அவர் உயிர்த்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை கொடுத்தார் அப்படின்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் இயேசுன்ற பேரை அறிக்கை பண்ண முடியும். அப்போ பாருங்க, ரட்சிப்பு என்றது அவருடைய நாமத்தை அறிக்கை தொழுகைனால வருகிறது. இந்த தொழுகை எப்படி வரும்னா இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தினால வரும். கேட்டங்களா? விசுவாசனால வரும். இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? How then they shall call on him? How then shall they call on him whom they have not believed? Whom they not believed. If at all you believed in Jesus' name, then only you are able to call upon his name. So first is belief, then it comes what? After you getting the faith upon Jesus, then you will call upon him. When you call upon him, you will be saved. That means salvation is the primary thing. How a man can be saved? By someone call upon the name of the Lord. How shall he call upon the name of the Lord? When he believes Jesus as the Savior, then only you will be able to call upon the name of the Lord. அப்ப பாருங்க எப்படி ப்ரோசஸ் வருது. அவன் ரட்சிக்கப்படுவான். அவரை நோக்கி கூப்பிட்டவன் அவர் தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு எப்போ? அவர் வாயில அறிக்கை பண்ணணும், தொழுது கொள்ளணும். அப்போ அறிக்கை. அந்த அறிக்கை எப்படி வரும்? விசுவாசியா விட்டால் எப்படி அறிக்கை பண்ணுவான் பைபிள் சொல்லுது. என்னங்க சொல்லுது? படிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அப்போ விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. அப்போ விசுவாசம் வந்தவனே தொழுது கொள்றான், தொழுது கொண்ட பிற்பாடு தான் ரட்சிக்கப்படுறான். இப்போ பாருங்க, ரட்சிப்பு அது கீழே இன்னொன்று வருது முக்கியமானது. என்னங்க? தொழுது கொள்றது, அவர் நாமத்தை அறிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன வருது? விசுவாசம். சொல்லுங்க, என்ன வருது? விசுவாசம். இப்போ விசுவாசம் எப்படி வரும்? படிங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ பிரசங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுது. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ கேள்விப்பட்ட, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்களே, காதுல அவருடைய பிரசங்கத்தை கேட்கணும். யாரோ பிரசங்கம் பண்றத காதுல கேட்டான். கண்ட செய்திகளை பத்தி நான் சொல்ல, பிரசங்கம் நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் பொறுத்து பிரசங்கம் பண்றத உன் காதுல கேட்டுனா தானா விசுவாசம் வரும். அதனால தான் சொல்லுது விசுவாசம் கேள்வினால் வரும். அப்போ பிரசங்கம் முக்கியம்னு வருது. பாருங்க எப்படி ரட்சிப்பு, அதுக்கு முன்னாடி தொழுகை இல்லாட்டி வாயில அறிக்கிறது, அதுக்கு முன்னாடி என்ன வருதுனாக்கா விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி பிரசங்கம், நல்ல பிரசங்கம். இங்கிலீஷ் பாருமா. How then they shall call on him? How then they shall call on him in whom they have not believed? In whom they have not believed. And how shall they believe in him? How shall they believe in him? Of whom they have not heard. Of them who have not heard. Okay, அப்ப கேட்கணும். கேட்கறோம். கேள்விப்படாவிட்டா எப்படி விசுவாசிப்பாங்க? When they did not hear about Jesus, how can they believe on Jesus? அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்வி பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம். அப்ப பிரசங்கம் இப்போ நான் மெதுவா அப்படி எடுக்கிறேங்க. இங்க பிரசங்கம் வேணுமா? பிரசங்கம் பண்றத ஒருத்தர் கேட்டா, காதுல கேட்டா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா அவர் தொழுது கொள்ளுவான். தொழுதுனா தேவனுடைய நாமத்தை அறிக்கிடுவான். அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். படிப்படியா வருது ரட்சிப்பு. நெக்ஸ்ட் தொழுது கொள்ளுதல், அறிக்கையிடுதல், அதுக்கு வேணும் விசுவாசம். அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? நாங்க பிரசங்கம், அவரை குறித்து கேள்வி பண்ணோம். அப்ப கேள்வி பண்ணோம்னாக்கா ஒரு பிரீச்சர் வேணும். கேட்டங்களா? கண்ட ஆள் எல்லாம் இல்ல, ஒரு பிரீச்சர், நல்ல ஒரு சரியான பிரசங்கியார் வேணும். அப்போ பிரீச்சர் வேணும்னு பாருங்க. எப்படி கேள்விப்படுவாங்க? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ பிரசங்கம் பண்ற பாஸ்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது.
பிரசங்கம் முக்கியம்னு இப்போ வந்து பிரசங்கம் பண்ற பாஸ்டர் முக்கியம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார். அப்போ பிரசங்கம் பண்றவன் ஒருத்தன் வேணும். அந்த பிரசங்கி யாரு? அவருடைய பிரசங்கமும் முக்கியம். அத ஒருத்தன் கேள்வி பண்ணும், காதுல கேட்கணும். நெக்ஸ்ட் அப்போ விசுவாசம் வரும். விசுவாசம் வந்து அவன் தொழுது கொள்வான். அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு ஸ்டெப் வருது பாருங்க. அப்போ பாஸ்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பிரசங்கம் பண்ற பிரசங்கியார். இங்கிலீஷ பாருங்க. And how shall they hear without a preacher? Yes, how shall someone hear without a preacher? When preacher preaches, he hears. When he hears, faith comes. When faith comes, he confesses through his mouth. I worships the Lord's name. And when he worships the Lord's name, when confesses, he gets saved. And that is a thing. Amen. So preacher is very important. இப்போ preacher, யாரு preacher? எல்லாம் போய் preacher ஆக முடியுமா? இப்போ லாஸ்ட்ல ஒன்று சொல்லுது, preacher எப்படி வருவாராம் பாருங்க. அடுத்த வசனம். அனுப்பப்படாவிட்டால் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எப்படி பிரசங்கிப்பார்? சர்ச்ல இருந்து ஒருத்தன் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? அப்ப பாருங்க எங்க வந்துச்சு? அனுப்பி வைக்கணுமா? சர்ச் தேவை, ஒரு ஊழியம் தேவை. அவங்க அனுப்பி வச்சா பிரசங்கியார உருவாவாங்க. பிரசங்கியார போய் பிரசங்கம் பண்ணா யாரோ கேட்குறாங்க. அவன் கேட்டாக்கா அவனுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா தொழுது கொள்ளுவான், கர்த்தருடைய நாமத்தை அறிகிடுவான். அப்போதான் அவன் ரட்சிக்கப்படுவான். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்போ லாஸ்ட்ல பாருங்க, யாரோ ஒருத்தர் அனுப்பி, yes, someone has to send him. Otherwise there won't be any preacher. யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கணும். தலைமையில கை வச்சு, நான் இன்று முதல் நீ பிரசங்கியாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். அதை யாரு செய்யும்? சர்ச் தான் செய்யும். அப்படியே பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சபை. கேட்டாங்களா? நான் மற்றவங்களை பத்தி சொல்ல, நாங்களே பிரீச்சர்ன்ட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க. பருப்பு வேவாது, தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணுப்பாங்க. தப்பு தப்பா பிரசங்கம். ஆடுங்களை மேயிடானா கொன்னுவே போட்டுருவாங்க. இவன்கிட்ட ஆடுங்களே சாப்பிட்டுருவாங்க. எனக்கு அன்பான மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேணும். அனுப்பி வைக்கணும். இங்கிலீஷ பாருமா. And how shall they preach? How shall they preach unless they are sent? Unless they are sent. How shall someone preach the gospel to others to hear unless someone sent him? Someone has to send him. யாரோ ஒருத்தர் அவனை அனுப்பி வைக்கணும். So once again ma, you read out the same sentence. And how shall they preach? How shall they preach unless they are sent? Unless they are sent. How shall they preach unless they are sent? So someone has to send him. அதனால இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு அன்பால உங்களுக்கு இந்த அற்புதமான இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனமாற்றம் ஒரு மனுஷனுக்கு தானாக வர்றதில்லை. இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு மனமாற்றம் எப்படி? மெட்டா நோயா, மைண்ட் சேஞ்ச் ஆகுறதான், அவன் மனமாற்றம் அடைகிறான். எப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்க பாருங்க. சும்மா சாதாரணம் இல்லை. இவர் ப்ரீச் பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்து பற்றி பிரசங்கம் பண்ணணும். அது கூட கண்ட பிரசங்கம் இல்லை, ஏசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணணும். ஏசு ரத்தம் சிந்தினது, இயேசுடைய பாவம் மன்னிப்பு குறித்து ஒருத்தன் சரியா பிரசங்கம் பண்ணும்போது அவனுக்கு சரியான ரட்சிப்பு உண்டாகிறது. இவ்வளோ இருக்குது. அதனால இவன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான், நீ அனுப்பி வச்சிடு. ஆனா அங்கிருந்து அனுப்புறதுக்கு முடியாது, அனுப்ப முடியாது என்று நிராகரித்தார். அதனால இந்த பூமியில நாம் வாழ்கிற சமயத்துல இப்போவே கர்த்தரை தேட வேண்டும். இப்பொழுதே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகையால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த ரிச் மேன் லாசரஸ் இந்த ஸ்டோரியில பல சத்தியங்கள் இன்னும் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பணத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது அதை ஒன்றும் நான் பேசலை. கர்த்தருக்கு சித்தமானால் அதே ஒரு தனியாக யூடியூப்பில் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால கர்த்தர் உங்களை ஒரு காலம் மறக்கிறது இல்லைங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. பரலோகத்திலிருந்து ஒரு மிஷினரிய பிதாவாகி தேவன் தான் சொந்த குமாரனை அனுப்பினார். தான் குமாரனே அவர் சாவதற்காக தான் குமாரனை அனுப்பினார். அதனால தான் பைபிளில் சொல்லுது, நாம் பிழைக்கும்படியாய் அவர் இந்த பூமியில வந்தார் என்று சொல்லப்படுது. நாம் பிழைப்பதற்காக தான். இது 1 யோவான் 4 அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், 9-10.
பிதாவாகி தேவன் தான் உம்முடைய ஒரே பிறன குமாரனை நாம் பிழைப்பதற்காக அவர் அனுப்பி வச்சாராம். எதுக்கு? அவர் சாவதற்கு அனுப்பி வச்சார். எது? நீ நானும் பிழைக்கணும். பயப்படாதீங்க. இன்னும் நிறைய சத்தியம் இருக்குது. இன்னும் சத்தியம்னு சொன்னாக்கா, லாசரு ஏன் ஏழையா இருந்தாரு அப்படின்னு பாவம், அவருக்கு நல்ல சத்தியத்தை சொல்ற ஒரு சபை இல்லை போல் தெரியுது. கேட்டாங்களா? நல்ல பாஸ்டர் இருந்திருந்தாங்கன்னா லாசரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா கடைசியா சாவர வரைக்கும் ஏழ்மையிலே தரித்திரத்திலே செத்துட்டுக்கிறார். அவங்க யாரோ பாஸ்டருங்க தப்பா பிரசங்கம் பண்ணிட்டாங்க, தரித்திரனா இருந்தா தான்ப்பா பிச்சை எடுத்திருந்தா தான் நீ பரலோகத்துக்கு போவேன்னு பிரசங்கம் பண்ணாங்க. அவரும் அதே மாதிரி பிச்சை எடுத்திருந்தாரு, தரித்திரனா இருந்தாரு. ஆனா பரலோகத்துக்கு போன பார்த்தும்போதுதான் அவர் பாஸ்டர் திட்ட ஆரம்பிச்சுப்பாரு நான் நினைக்கிறேன். அங்க போய் பார்த்தா எல்லா பணக்காரனும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இந்த லாசருடைய சபையில் நீங்க இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவில மரித்தது இந்த பூமியில மரிச்சார். எதுக்கு? இந்த பூமியில நல்லா வாழணும்னு தான். நீ ஐஸ்வர்யமாய் சம்பூர்ணமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவில மரித்தார். இயேசு சிலுவிலைய மரிக்கணும். கல் அச்சிருந்தா கூட செத்துட்டு பாரு. எதுக்கு சிலுவில மரிச்சார்? சாபத்தெல்லாம் எடுத்து போட. ஏன்னா மரத்தில தொங்குறவன் எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுது. உன் சாபத்தை எடுத்து போட. தரித்திரம் ஒரு சாபம். அவர் பாவம் நோவிலே கடைசி வரைக்கும் நோவிலே இருந்து செத்துட்டாராம். எது? புண்ணோடு. அது கூட ஒரு சாபம். அவர் தழும்பினாலே சுகமானீர்கள் என்று வசனம் சொல்லுது. அதை விசுவாசிங்க. அவர் தழும்பினாலே சுகம். இயேசுநாதர் எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக சிலுவில அவர் செய்து முடித்தாருங்க. அதை விசுவாசிக்கும் போது தான் பூர்ண ரட்சிப்பு உனக்கு எனக்கும் மெய்யாகவே உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். ரெவரண்ட் பாஸ்டர் டி மாறன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சர்வவல்ல நாமத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிற ராஜா. ஆண்டவரே, இந்த கால ஆராதனைக்கத்தான் உம்முடைய தேவதாசன் மூலியமா நீர் எங்களுக்கு நீ வெளிப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா, மரித்த லாசரோடு கத்தாவே, இன்னும் கத்தா தரித்திரனோடு கத்தாவே, அவர்கள் இருந்த அந்த வெளிப்பாடுகளை நீ வெளிப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. மனம் திரும்புங்கள், பரலோகராஜன் சமீபமா இருக்க அந்த வார்த்தைக்காக ஆண்டவரே கத்தா, அந்த லாசர் சொன்ன போல அனுப்பும் ஆண்டவரே எங்க 5 சகோதரர் இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக. ஆம் தேவன், இந்த பூமியில கத்தா கொடுக்கப்பட்ட காலத்தில் கத்தாவே உம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உண்மையை நாங்கள் சார்ந்து வாழும்படியாக கர்த்தர் இந்த நாள் நீ கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கத்தாவே, அவரை தொழுது கொள்ள என்ற வார்த்தைக்காக அவரை விசுவாசிக்கணும் என்று கர்த்தாவே, அவருடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் போது கர்த்தாவே அந்த விசுவாசமும் ரட்சிப்பும் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே வெளிப்படுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்தில் மரிக்கிறவரை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனம் திரும்படியாக பரலோகத்தின் குடிமகனா நீ மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க வருகை சமீபமா இருக்கிறபடியாலே அப்பா, நீர் கத்தா அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது கர்த்தாவே ஆண்டவரே கத்தா, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொல்லி கர்த்தாவே இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக அதே போல கர்த்தாவே இந்த கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் கத்தா திறப்பதாக, இந்த யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் ஆண்டவரே கத்தா மனக்கண்கள் திறப்பதாக, ஒவ்வொரு செவிகள் திறக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். இயேசு கத்தா பரலோகத்திற்கு எங்களுக்காக இந்த மிஷனரியா வந்து கத்தாவே அநேக மீட்க பொருளாக ஆண்டவர் தம் ஜீவனை கொடுத்து அவர் ரத்தத்தால கத்தா சம்பாதித்த ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடுமையா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த வார்த்தையினால வெளிப்பட்டதுக்காக நன்றி. தேவ செய்தி கொடுத்த தாசர் என்ன நீ பயன்படுத்துகிறாங்க. குடும்பங்களை ஆஸ்வதிங்க, சபையின் குடும்பங்களை கத்தனை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர் எல்லாம் நீ ஆஸ்வதிப்பாராக ஐயா. ஆண்டவரே கத்த பெரிய காரியங்களை கத்த செய்து உன் நாமத்தை கத்த நீ மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தலை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்னிணைக்கும் சந்தோஷம் சமாதானமும் யூடியூப் பார்க்குற ஒவ்வொருவரோடும் தேவச்சேரி தாசர் குடும்பத்தோடும் அனைவரோடும் சமாதானம் சந்தோஷம் தங்கி இருப்பதாக. ஆமீன்.